என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து பெருசாக வந்து இதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அவர் வந்து இப்போ தான் வந்துட்டு போகிறாரு. ஒரு 4 மணி போல் வந்திருந்தார், இப்போ தான் போகிறாரு. 1 kg வந்து சிக்கன் வந்து எடுத்து கொடுத்துட்டு போகிறாரு. புரட்டாசி மாதம் சரி சமைக்கலாமான்னு நினச்சேன். இன்றைக்கி அவருக்கு பர்த்டே இல்லைங்களா, அதனால் சரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து ஓகே சொல்லிட்டேன். கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு, விரதமும் முடிச்சாச்சு. ரொம்ப நாளாகவே வந்து அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. இது வரைக்குமே வந்து அது என்னால் வந்து பண்ணவே முடியல. நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள எனக்கு ஏதாவது மேக்கப் ஆர்டர்லாம் கிடச்சா என் கையில் அந்த அவருக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கொடுக்குற அளவுக்கு என் கையில் காசு இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து அந்த செலவு, இந்த சீட்டு கட்டணும் அந்த சீட்டு கட்டணும்னு சொல்லிட்டு அவருக்குன்னு எந்த பொருளுமே வந்து வேணான்னு சொல்லிடுவார். இப்பயுமே வந்து நான் வந்து எதையுமே வந்து மனசில் வச்சுக்க மாட்டேன். அவர்கிட்ட நான் அந்த மாதிரி ஒரு 5000 சேர்த்து வச்சுக்கன்னு சொல்லி காமிச்சிட்டேன். அது அந்த சீட்டு கட்டணும் இதை கட்டணும்னு சொல்லி கேட்டார். நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி வேணாம், இருக்கிற கஷ்டத்துக்கு எதுக்கு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஏங்க கஷ்டம்னு இருந்தால் அது வந்துட்டு தான் இருக்கும். தயவு செய்து அவங்க ஒய்ஃபாக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் 2 பேர் வந்து அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை வந்து வாங்கிக்கிங்க. தயவு செய்து வந்து வேணான்னு சொல்லி முகத்தில் அடித்த மாதிரி வந்து யார் முன்னாடி வந்து சொல்லாதீங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போ அப்படி தான் வந்து பேசிட்டு போனார். இந்த காதில் வாங்கி இந்த காதில் நான் விட்டுட்டேன். இங்கே வந்து நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதுனால வந்து நான் இங்கெல்லாம் வந்து எதுவுமே வாங்க மாட்டேன். எனக்கு வெள்ளி வந்து நிறைய குவாலிட்டி வைஸ் இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டிலாம் இருக்குது. பெங்களூரில் எப்படின்னு எனக்கு தெரியாது, கடைங்களும் வந்து தெரியாது. அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் நான் ஊருக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பண்ணுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஊருக்கு போகிறதுனால வந்து நான் தீபாவளிக்கு வந்து வருவாரா இல்லைன்னு தெரியல. அவர் வரலனால நான் அங்கே பெங்களூருக்கு வந்துடுவேன். அப்போ வந்து அவர் கையில் வந்து பிரேஸ்லெட்டோ அப்படி இல்லைன்னா செயினே வந்து நான் வந்து போடணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் வந்து இந்த பர்த்டேவே வந்து ஒரு குட்டி செலிப்ரேஷன் கேக்கோடு வந்து கட் பண்ணுறேன். அவங்க அம்மா இருந்திருந்தா ஐயோ நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து விபூதி போட்டிருப்பாங்க. ஏதோ 100-200 கொடுத்துருந்தாப்பா ஏதோ வாங்கி சாப்பிடுன்னு சொல்லியிருப்பாங்க. தாய்க்கு அப்புறம் வந்து தாரன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம தானே நிறைவேற்றணும். அதனால் வந்து இன்றைக்கி ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி அவர் கோயிலுக்கு போயிட்டு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர வழியில் வந்து கேக்கு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அக்கா ரீஷோ வீடியோ போடுங்கக்கான்னு ரிப்பீட்டடாக வந்து அந்த கமெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வேணான்றாரு. முடி உனக்கு வளர்ந்துடுச்சு, தயவுசெய்து வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து கேட்டுட்டீங்க. உங்களுக்காக வந்து நான் வந்து ரீஷேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து அவருக்கு பர்த்டேன்றதுனால தான் வந்து வெயிட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அக்கா குழந்தை பிறந்திருக்கு, நாளைக்கு வந்து ஊருக்கு போகலான் இருக்கேன். அவர் வந்து நாளைக்கு ரீஷேவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ரீஷேவ் பண்ணிட்டு ஊருக்கு போறியான்னு கேட்டிருந்தாரு. இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன் நானும். நாளைக்கு அப்படிலாம் நாளன்னைக்கு வந்து அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து உங்கள் வாழ்த்துக்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அன்றைக்கி வந்து கேக்கு கட் பண்ணுவேன், அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வாஷ் பண்ணக்குள்ள 50, 10, 20 அதெல்லாமே வந்து விட்டுருவார். அதை வந்து நான் எடுத்து வச்சு 100, 200, 500, 1000 அப்படி சேர்த்து வச்சு தான் இப்போ வந்து ஒரு 5000 வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ கேட்குறாருங்க, அந்த காசை கொடுன்ட்டு. இது எந்த விதத்துலங்க நியாயம்? அந்த 50, 100 வந்து ஒரு பொருட்படுத்தாமல் விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 5000, 7000, 6000 சொல்லிட்டு சேர்த்து வைக்கக்குள்ள இன்றைக்கி வந்து கேட்குறாரு. அதனால தாங்க சொல்கிறேன், எல்லாருமே வந்து சிறு துளி தான் பெருவெல்லன்னு சொல்லுவாங்க. யாருமே வந்து 50, 100ன்னு சொல்லிட்டு அலட்சியமாக விடாதீங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அவருக்கு ஏதோ ஒரு சில கஷ்டம் இருக்குது போல். அந்த சீட்டு கட்டணும், லோன் கட்டணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் தர மாட்டேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து கேக் கட் பண்ணிவிட்டு இன்னும் இந்த ஊருக்கு போயிட்டு தீபாவளிக்குள்ளே வந்து அந்த கிஃப்ட்டை வந்து அவருக்கு நான் உங்கள் முன்னாடி வச்சு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணிவிடுவேன்.
கண்டிப்பாக வந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது பேசுனதில் நிறை குறைகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. பாய்.